குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்துட்டு என்எஸ்சிஐடி. ஓகேங்களா, இது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு சாப்டரு. இதை முடித்தோம்னா நமக்கு என்எஸ்சிஐடிஸ் அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா, குயிக்காக பார்த்துடலாம். என்எஸ்ஏஐடி வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் பொசஸ் தி ஆன்டிபயோட்டிக் அனால்ஜெசிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் பண்ணுது. இது நமக்கு தெரியும் இல்லைங்களா. டெம்பரேச்சர் குறைக்குது, பாடி பெயினை குறைக்குது, இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன்ஸையும் குறைக்குது. இது எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காக்ஸ் 1 காக்ஸ் 2 இந்த இன்ஹிபிட்டார்ஸ் இந்த என்சைம்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ வந்து இங்கே பாருங்கள் மெம்பரின் பாஸ்போலிபிட் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். மெம்பரின் பாஸ்போலிபிட்ஸ் இருக்குது, நம்ம செல்லோட மெம்பரினில் பாஸ்போலிபிட்ஸ் இருக்குது. அந்த லிபிட்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்க, அரக்கிடோனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. அரக்கிடோனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆனவொன்னே என்ன ஆகுது, அதிலேருந்து திரும்ப ஃபர்தராக என்னவா கன்வெர்ட் ஆகுது, காக்ஸ் 1 காக்ஸ் 2 கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் ப்ரோஸ்டாக்லாண்டினாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் த்ராம்பாக்சின் அந்த த்ராம்பாக்சின் A2 இந்த மாதிரி கன்வர்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த கன்வர்ஷனை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பிளாக் பண்ணுது. காக்ஸ் 1 டு காக்ஸ் இந்த காக்ஸ் 2 காக்ஸ் 1லேருந்து ப்ரோஸ்டோக்லாண்டின் கன்வர்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல பிளாக்கேஜ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் வந்து பண்ணும். அதே வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, மெம்பரின் பாஸ்போலிபிட் கன்வர்ஷன் டு தி அரக்கிடோனிக் ஆசிட், இந்த கன்வர்ஷனை பிளாக் பண்ணிச்சுன்னா ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ். இந்த இடத்துல தான் இந்த புரோட்னிசோலோன் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பிளேஸ். இப்போ இந்த காக்ஸ் 1 காக்ஸ் 2 ஒரு பக்கம் அரக்கிடோனிக் ஆசிட்லேருந்து வருது இல்லைங்களா. அதே மாதிரி லிப்போஆக்சினேஷன் சொல்லிட்டு இன்னொரு பேத்வே இருக்குது. இது அப்படி எடுத்துக்கோங்க பிரான்ச்சு LOX லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேத்வே அதில் வந்து நமக்கு லீகோட்ரைன்ஸ்லாம் வரும், பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ஆஸ்மா கிரியேட் பண்ணுறதெல்லாம் அந்த கேட்டகரி குரூப் தான். அவங்கள வந்து பிளாக்கேஜ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் நமக்கு ஆன்டி ஆஸ்மாட்டிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா, இந்த மாண்ட்ரலூகாஸ்ட், இந்த ஜாப்ரிலூகாஸ்ட், இந்த மாதிரி லூகாஸ்ட் ட்ரக்ஸ். ஸோ இதுதான் இந்த பேத்வே செல் மெம்பரினில் நடக்கக்கூடிய விஷயம். மெம்பரின் பாஸ்போலிபிட்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய விஷயம். இந்த இடத்துல நமக்கு காக்ஸ்லேருந்து ப்ராஸ்டோக்லாண்டின் கன்வர்ஷன் நடக்குது இல்லைங்களா, அந்த செக்ரேஷன், இதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது தான் இந்த பிளேஸ். ஸோ மெக்கானிசம்னு பார்த்தா இன்ஹிபிஷன் ஆஃப் சைக்ளோஆக்சினேஸ் காக்ஸ் 1 காக்ஸ் 2 என்சைம்ஸ் டிஸ்டர்ப்ஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஸ்டோக்லாண்டின் பெயின் ஃபீவர் இன்ஃப்ளமேஷன் மீடியேட்டர். அப்போது ப்ரோஸ்டோக்லாண்டின் என்ன பண்ணுதுன்னா பெயின் கிரியேட் பண்ணுது, ஃபீவர் கிரியேட் பண்ணுது, இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி கிரியேட் பண்ணுது இன்ஃப்ளமேட்டரிஸ் கண்டிஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய இந்த என்சைம், இந்த ப்ரொடக்ஷன் ப்ரோஸ்டோக்லாண்டினோட ப்ரொடக்ஷன் வந்து காக்ஸ் இன்ஹிபிஷன் மூலமாக நம்ம வந்து தடுக்கிறோம். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸை வச்சு பண்ணுறோம். பாராசிட்டமால் என்னதுங்க, இட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அன் அன்ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். அது வந்து ஆக்சுவலி அந்த கேட்டகரி கீழே தான் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம அதை அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து மெயின்லி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது இதில். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வந்து பியூர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காக இதை நம்ம வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காக எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, மெக்கானிசம் டிஃபர். எப்படி மெக்கானிசம் இது ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, நான் ஓபியாய்டு நான் நார்கோட்டிக்கு நான் ஓபியாய்டு நான் நார்கோட்டிக்கு ஆஸ்பிரின் லைக் அனால்ஜெசிக், இதுதான் இதோட மெக்கானிசம். ஓகேங்களா, டிஃபர்ஸ் ஆகிறது எப்படி பண்ணுதுன்னா, அதோட மெக்கானிசத்தில் வந்துட்டு இது ஃபங்க்ஷன் பண்ணல. அந்த காக்ஸ் பேத்வேல போய் இது ஃபங்க்ஷன் பண்ணவே பண்ணாது. என்ன மாதிரி பண்ணுதுன்னா, நான் ஓபியாய்டு நான் நார்கோட்டிக் ஆஸ்பிரின் லைக் ஆக்ஷன், இதுதான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது அக்கார்டிங் டு தி காக்ஸ் செலக்டிவிட்டி. இப்போ வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறோம். கிளாஸிஃபிகேஷனில் எப்படி மெயினே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, காக்ஸ் செலக்டிவிட்டி எப்படி இருக்குது, காக்ஸ் 1 இன்ஹிபிட் பண்ணுதா, காக்ஸ் 2 இன்ஹிபிட் பண்ணுதா, இல்லைனா ரெண்டுமே இன்ஹிபிட் பண்ணுதா, இல்லைனா காக்ஸ் 2 மட்டும் பண்ணுதா. ஸோ இதை வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போ காக்ஸ் 1 காக்ஸ் 2 ரெண்டுமே இன்ஹிபிட் பண்ணக்கூடியது பாருங்கள், ஆஸ்பிரின், இண்டோமெத்தசின், டைக்ளோஃபெனாக்கு, ஐபுப்ரூஃபன், நாப்ராக்சோன், கிட்டோப்ரூஃபன், ஃப்ளர்பிப்ரூஃபன். ஓகேங்களா, இது எல்லாமே ப்ரூஃபன் கேட்டகரி தான். ஐபுப்ரூஃபன், நாப்ராக்சோன், கிட்டோப்ரூஃபன், ஃப்ளர்பிப்ரூஃபன் எல்லாமே ப்ரோபயோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் தான். ஓகேங்களா, அரைல் ஆசிரிக் ஆசிட் டெரிவேட்டிவ் வந்து டைக்ளோஃபெனாக்கு, இண்டோமெத்தசின் இண்டோல் டெரிவேட்டிவில் வரும். இது வந்து ஆஸ்பிரின் வந்து இது. அடுத்தது பாருங்கள் மெஃபனமிக் ஆசிட் பாருங்கள். அடுத்தது பைராக்சிகம். ஓகேங்களா, கிட்டோருலாக், இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனையும் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ட்ரக்ஸ் எல்லாமே எது ஃபஸ்ட்டு காக்ஸ் 1 and 2 வந்து நான் செலக்டிவாக ரெண்டையுமே வந்து இன்ஹிபிட் பண்ணுது. எல்லாமே ரிவர்சிபிளாக இன்ஹிபிட் பண்ணுது எக்ஸப்ட் ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் மட்டும் என்ன பண்ணும், காக்ஸு 1 வந்து இர்ரிவர்சிபிளி வந்து பிளாக்கேஜ் பண்ணுது. பாருங்கள், காக்ஸ் 1 வந்து இர்ரிவர்சிபிளி பிளாக்கேஜ் பண்ணது ஆஸ்பிரின்.
அடுத்தது பாருங்கள் ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஹிபிட் போத் பட் மோர் பொட்டன்ட் டு தி COX-2. COX-2 வந்து செலக்டிவாக இன்ஹிபிட் பண்ணுறதில்ல, பட் வந்து ப்ரிஃபரன்ஷியலி COX-2 தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அண்ட் தென் அதோட ஆக்ஷன் வந்து COX-1க்கு போகுது கம்மியான அளவில். இதை பாருங்கள், நிமிசிலிட், நபுமென்டோன், மெலாக்சிகம், அசிக்ளோஃபெனாக்கு, எட்டோடோலாக். இல்லை நிமிசிலிட் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், மெலாக்சிகம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அசிக்ளோஃபெனாக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஈஸி ட்ரக்ஸ். இந்த நபுமென்டோன் அண்ட் எட்டோடோலாக் வந்து கொஞ்சம் நியூவாக இருக்கலையே நேம், அப்போ வந்து தனியாக நம்ம பிரித்து ஒரு டைம் திரும்ப சொல்லி பார்த்துக்கணும். நபுமென்டோன், எட்டோடோலாக். செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார் பாருங்கள், இன்ஹிபிட்டிங் தி COX-2 என்சைம்ஸ் மட்டும்தான். அந்த COX-CYPனு வரது எல்லாமே செலக்டிவ் COX இன்ஹிபிட்டார். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? நமக்கு சாலிசிலேட்ஸ் வந்து ஆஸ்பிரின் தான் வந்து சாலிசிலேட், ஒரே ட்ரக் தான். அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட், ஆஸ்பிரின் வந்து சாலிசிலேட் கேட்டகரி கீழே வருது. ப்ரோபேனிக் ஆசிட் டெரிவேட்டிவ் கீழே வந்து என்ன வருதுங்க? ஐபுப்ரோஃபன், நாப்ராக்சான், கீட்டோப்ரோஃபன், ஃப்ளர்பிப்ரோஃபன். ஓகேங்களா? இன்க்ளூடிங் நாப்ராக்சான் பார்த்துக்கோங்க. ஆந்த்ராலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் போது மெஃபனமிக் ஆசிட் வந்து ஆந்த்ராலிக் ஆசிட் டெரிவேட்டிவ், ஃபினமிக் ஆசிட் ஃபினமேட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஆந்த்ராலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்னு நமக்கு கேட்டு சொல்லியிருக்காங்களோ இதேமாரி ஃபினமேட் டெரிவேட்டிவ் அப்படின்னு கொடுத்தோம் நமக்கு மெஃபனமிக் ஆசிடை கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கணும். அரைல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லி பார்க்கும்போது டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக், இவங்க ரெண்டே பேர் தான். ஓகேங்களா? அரைல் அசிட்டிக் ஆசிட் 3 ஏ இருக்குங்களா? இங்கே பாருங்கள், டைக்ளோஃபெனாக், அசிக்ளோஃபெனாக், இதில் ஒரு 3 ஏ வரும் 2 ட்ரக்கும் சேர்க்கும்போது. சும்மா ஒரு இதுதானே, இது ஒரு சிம்பிளாக அப்படியே படிக்கிறத விட ஏதாவது ஒரு கூட லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ அரைல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ். அடுத்து வந்து ஆக்சிகம் டெரிவேட்டிவ் வந்து பைராக்சிகம், டெனாக்சிகம் ரெண்டுமே வந்து ஆக்சிகம் டெரிவேட்டிவ். இது இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க? எனோலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆக்சிகம் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. பைராக்சிகம், டெனாக்சிகம். அடுத்தது பாருங்கள், பைரோல் டெரிவேட்டிவ். கீட்டரோலாக் வந்து பைரோல் டெரிவேட்டிவ். நல்லா பார்த்துக்கணும். இந்த கீட்டோப்ரோஃபனையும் கீட்டரோலாக்கையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. கீட்டரோலாக் வந்து பைரோல் டெரிவேட்டிவ், கீட்டோப்ரோஃபன் வந்து ப்ரோபேனிக் ஆசிட் டெரிவேட்டிவ். அப்புறம் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ் பாருங்கள், இண்டோமெத்தாசின் வந்து இண்டோல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ். அப்புறம் பாருங்கள், பைரோசோலோன் டெரிவேட்டிவ் இருக்குது பாருங்கள், ப்ரோபிஃபெனசோன் வந்து பைரோசோலோன் டெரிவேட்டிவ். பென்சாக்சோசின் டெரிவேட்டிவ் வந்து நெப்போஃபம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், நெப்போஃபம் வந்து பென்சாக்சோசோன் டெரிவேட்டிவ். பைரோசோலோன் டெரிவேட்டிவ் வந்து ப்ரோபிஃபெனசோன் வந்து பைரோசோலோன் டெரிவேட்டிவ். பைரோசோல் டெரிவேட்டிவ்னு பார்த்தா பைரோசோலிடின் 3,2,5,3,5 டயோன். ஓகேங்களா? இது வந்து ஃபினைல் பியூட்டோசோன். ஓகேங்களா? இதோட கெமிக்கல் இது கொடுத்துருக்குறாங்க. பைரோசோலிடின் 3,5 டயோன் வந்து ஃபினைல் பியூட்டோசோன். ஃபினைல் பியூட்டோசோன் வந்து பைரோசோல் டெரிவேட்டிவ். ஆக்சிஃபென் பியூட்டோசோன் பைரோசோல் டெரிவேட்டிவ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அனால்ஜின் அப்படின்ற அனதர் நேம், ஜென்ரல் நேமில் இது வருது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் பாருங்க. இப்போ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் ஆஸ்பிரின்னு சொல்லி பார்க்கும்போது அது எப்படி என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுது, என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுது, ஒரு ப்ரோட்டோடைப் இருக்குது. அதனால் நம்ம நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும். கொஷின்ஸ் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய பிளேஸ் இது. பொட்டன்ட் ஏஜென்ட் இது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்டோகிளாண்டின் இன்ஹிபிஷன் பண்ணுது, பெரிஃபரலாக இன்ஹிபிஷன் பண்ணுது. பெரிஃபரலி என்ன பண்ணுதுங்க? ப்ரோஸ்டோகிளாண்டின் சிந்தசிஸை இன்ஹிபிஷன் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? காக்ஸ் இன்ஹிபிஷன் பண்ணுதில்ல, காக்ஸ் இன்ஹிபிஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். இது மாதிரி ப்ரோஸ்டோகிளாண்டின் இன்ஹிபிஷன் பண்ணுறது மூலமாக இது வந்து ஒரு பொட்டண்டான பெரிஃபரலி ஸ்டாப்பிங் தி பயோசிந்தசிஸ் ஆஃப் ப்ரோஸ்டோகிளாண்டின். அப்புறம் ரெடியூசிங் கேப்பிலரி பெர்மியபிலிட்டி. கேப்பிலரியில் வந்து பெர்மியபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகாது, நமக்கு இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் வந்து நடக்காது, ப்ரோஸ்டோகிளாண்டின் உள்ளே போக முடியாது. அப்புறம் பாருங்கள், இன்ஹிபிட்டிங் தி நியூட்ரோஃபில் அக்ரிகேஷன் ஆக்டிவேஷன். நியூட்ரோஃபில் வந்து அக்ரிகேஷன் ஆகாது, ஆக்டிவேஷன் ஆகாது. ஓகேங்களா? அப்போது இந்த வேலையை இது செய்யுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பர்பஸ்க்காக இந்த வேலையை இது செய்யுது. ஓகேங்களா? யூஸ்வலாக பிளேட்லெட் கூட வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஆஸ்பிரினோட ஆக்ஷனை சொல்லுவாங்க. ஆனால் நியூட்ரோஃபில்ல ஒரு ஆக்ஷன் பண்ணுது. என்னென்னா அக்ரிகேஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ரெண்டுமே வந்து இன்ஹிபிட் பண்ணுது. பாருங்கள், ரெகுலரைஸ் தி லார்ஜ் டோஸ் ஆஃப் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி தென் ஃபார் தி அனால்ஜெசிக் ஆக்டிவிட்டி ரெக்வர்ஸ். ஓகேங்களா? லார்ஜ் டோஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு அனால்ஜெசிக் ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். ஓகேங்களா? இது எவ்வளோ கிராம்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் பேஜில் வந்து நம்ம பார்ப்போம். அனால்ஜெசிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணுது? ரிலீவ்ஸ் த பெயின் ரிவர்சபிளி இன்ஹிபிஷன் ஆஃப் காக்ஸை வந்து இர்ரிவர்சபிளாக இன்ஹிபிட் பண்ணுது.
இப்போ வந்து பெயினை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸ்டாப்ஸ் த ப்ரோஸ்டாக்லாண்டின் பயோசிந்தசிஸ். பாருங்கள், டார்கெட் என்னென்னா தான் டல் ஏக்கிங் தான். ஒரு மாடரேட்டான பெயின் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயினை வந்து அதால் கம்மி பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்புறம் விசரல் பெயின்ஸையும் கம்மி பண்ணாது. பாருங்கள், என்னென்ன பெயினுக்கு கம்மி பண்ணுது? டல் ஏக்கிங், அப்புறம் வந்து த்ரோபிங் பெயின் ஆஃப் லோ இன்டென்சிட்டி. பாருங்கள், லோ இன்டென்சிட்டி மசில் பெயின், ஜாயின்ட் பெயின், டிஸ்மெனரியா பெயின், டூத் ஏக், இதெல்லாம் வந்து மாடரேட்டாக இருக்கக்கூடிய பெயின்ஸ் தான். ஓகேங்களா. இதை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நாட் யூஸ்ஃபுல் ஃபார் தி விசரல் பெயின்ஸ். விசரல் பெயினை யூஸ் பண்ண முடியாது. வீக்கர் தன் தி மார்ஃபின். டெஃபினட்டாக இது வீக்கர் தன் தி மார்ஃபின். மார்ஃபின் அளவுக்கு ஸ்ட்ராங்கான மெடிசன் கிடையாது இது, இந்த கன்சர்ன் ஆஃப் பெயின் கில்லர். ஓகேங்களா. அடுத்தது பார்க்கும்போது ஆன்டிபைரட்டிக் பார்க்கும்போது, ரெடியூஸ் த எலிவேட்டட் பாடி டெம்பரேச்சர் பை தி ஆக்டிங் சென்ட்ரலி. நல்லா பார்க்கணும். இப்போ பெரிஃபரலாக ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுது? பயோசிந்தசிஸ் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டினை கம்மி பண்ணுது. சென்ட்ரலி ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுதுங்க? டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுது. Reset the thermostatic mechanism to normal by inhibiting the brain prostaglandin synthesis release. பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸை கம்மி பண்ணுது, அதோட ரிலீஸை கம்மி பண்ணுது. அது மூலமாக என்ன பண்ணுதுங்க? எலிவேட்டட் டெம்பரேச்சரை கம்மி பண்ணி ரீசெட் பண்ணுது. சென்ட்ரலி ஆக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுதுங்க? கம்மி பண்ணுது. இது ஒரு முக்கியமான சைடு எஃபெக்ட், ஆஸ்பிரினோட சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜிஐ மியூக்கோசல் டேமேஜ். ஓகேங்களா. ஜிஐ மியூக்கோசல் டேமேஜ் வந்து ஒரு முக்கியமான சைடு எஃபெக்ட். அது வந்து என்ன மெக்கானிசம் மூலமாக பண்ணுது? அயன் ட்ராப்பிங் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் மூலமாக பண்ணுது. என்ன அயன் ட்ராப்பிங்? நான் அயனைஸ்டு ட்ரக்காக இருக்குது. ட்ரக் நம்ம உள்ளே கொடுக்குறோம், நான் அயனைஸ்டாக இருக்குது. ஆஸ்பிரின் ஸ்டொமக்குள்ளே போகுது. போனவுடனே என்ன ஆகுது? இது ஒரு வீக் ஆசிட். சரிங்களா. ஸ்டொமக்கில் போயிட்டு மெம்பரைன் எப்படி கிராஸ் பண்ணி உள்ளே போகுதோ, உள்ளே போன உடனே என்ன ஆகுதுன்னா அயனைஸ்ட் ஆகிடுது. என்ன ஆகுது? ஒரு நியூட்ரல் பிஹெச்சுக்கு வந்துடுது. இங்கே வந்த பிறகு என்ன பண்ண ஆரம்பிக்கிறது? ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிது. ஏன்னா ஸ்டொமக்கில் இதை வந்து கேஸ்ட்ரிக் மியூக்கோசாவில் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் வந்து இது வந்து அன்அயனைஸ்டு ஃபார்மில் இருக்குது, வீக் ஆசிட் ட்ரக்காக இருக்குது. ஈஸியாக ஸ்டொமக்குள்ளே போகுது. உள்ளே பெனிட்ரேட் ஆகிட்டு போன உடனே அந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டொமக்கோட லேயரை மைண்டில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மியூக்கோஸ் செக்ரீஷன் பண்ணதில்லை. ப்ரோஸ்டாக்லாண்டின் தானே மியூக்கோஸை செக்ரீஷன் பண்ணி ஆகணும். அதுதானே வந்து நமக்கு ஆசிட்க்கு எரோஷன்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து, அதாவது மியூக்கஸ் மெம்பரினாக இருக்கக்கூடிய நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிற இதை வந்து ஸ்கின்னை வந்து அது வந்து பாதுகாக்குது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த ஆஸ்பிரின் போயிட்டு என்ன பண்ணிடுது? அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டினை கம்மி பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல இது பண்ணுறதுனால என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னா, இன்டைஜஷன் இருக்குது, ஹார்ட் பர்ன் இருக்குது, நாசியா இருக்குது, ஜிஐடி இருக்குது, ப்ளீடிங், அல்சரேஷன், இதெல்லாம் வந்து ஒரு காமனாக எல்லா சிம்டம்ஸ் இருக்குது. ஃபைனலி இது என்ன நடக்குதுன்னா, மியூக்கோசல் டேமேஜ் தான் கொண்டு போய் விடுது. ஆஸ்பிரின் ட்ராப்ஸ் இன் தி செல்ஸ் உள்ளே வருது. COX-1 இன்ஹிபிஷன் ரெடியூசஸ் தி ப்ரொடக்டிவ் ப்ரோஸ்டாக்லாண்டின். COX-1 இன்ஹிபிஷன் பண்ணுதுங்க வந்துட்டு. அப்போ ப்ரோஸ்டாக்லாண்டின் செல்ஸ் வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸை வந்து கம்மி பண்ணிடுது பேரிட்டைல் செல்ஸில், கேஸ்ட்ரிக் மியூக்கோசாவில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும்? இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் இல்லாதனால டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுது? இன்ஹிபிட் த பிளேட்லெட் அக்ரிகேஷன் பை ரிவர்சிபிளி இன்ஹிபிட்டிங் தி COX-1. COX-1 வந்து ரிவர்சிபிளி இன்ஹிபிட் பண்ணுது. இர்ரிவர்சிபிளி இன்ஹிபிட் பண்ணி என்ன ஆகுதுன்னா ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி கொடுக்குது. அடுத்தது பாருங்கள், அதனால் என்ன நடக்குதுன்னா, இன்ஹிபிஷன் ஆஃப் தி த்ராம்பாக்சன் ப்ரொடக்ஷன், த்ராம்பாக்சன் A2 ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது. கிளினிக்கல் எஃபெக்ட் என்ன ஆகுது? ப்ளீடிங் டைம் அதிகமாகுது. அடுத்தது பாருங்கள், சிஸ்டமிக் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் சொல்லி பார்க்கும்போது, ரெஸ்பிரேஷனில் என்ன பண்ணுதுங்க? மசிலில் வந்து ஆக்சிஜனை வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லுது, கன்சப்ஷனை அதிகமாக்குது, CO2வை அதிகமாக ரிலீஸ் பண்ண வைக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ரெஸ்பிரேட்டரியை வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுது. இந்த 3 வேலையும் இது வந்து பண்ணுது. சென்ட்ரலி ஆக்ட் பண்ணி ரெஸ்பிரேட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணுது. மெடுலரியில் ஆக்ட் பண்ணுது. பாருங்கள் ஆக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த 3 ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால என்னது? ரெஸ்பிரேஷன் ஸ்டிமுலேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. மெக்கானிசம் பார்க்கும்போது கீமோ ரிசெப்டாரில் இதை ஆக்ட் பண்ணி ஸ்டிமுலேஷன் பண்ணுது. அடுத்தது பாருங்கள், ப்ராங்கையில் பாருங்கள். ப்ராங்கையில் என்ன பண்ணுதுங்க? இது யூஸ்வலாக வந்து என்ன நடக்கும்னா, COX-1 இருக்குல்ல, COX-1 வந்து ப்ராங்கோ டைலேட்டர் ஆக்ட் பண்ணும். இந்த லாக்ஸ் பாத்வேன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, இந்த அரக்கிடோனிக் ஆசிட்லேருந்து லாக்ஸ் பாத்வே வருது இல்லை, இது வந்து ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ஆக்ட் பண்ணக்கூடியது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் காக்ஸ் பாத்வேயில் இருக்கக்கூடிய ப்ராங்கோ டைலேஷனை போய் ஆஸ்பிரின் வந்து ஸ்டாப் பண்ணும். ஏன்னா இது வந்து காக்ஸை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் வந்து அந்த ப்ராங்கோ டைலேட்டேஷன் என்ன லீட் பை தி காக்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்தராக வந்து பொட்டன்ஷியேட் ஆகும், அதோட ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகிடும். சரிங்களா. இந்த லாக்ஸோட பேத்வே வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே காக்ஸ் தான். இந்த
ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு இவர் வந்து ப்ராங்கோ டைலட்டேஷன் பண்ணுறாரு. அந்த பேலன்ஸை வந்து நம்ம வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா ஆஸ்பிரின் கொடுக்கும்போது இம்பேலன்ஸ் ஆகிடுது. சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரா இண்டிகேட்டட் இந்த ஆஸ்மாட்டிக் கண்டிஷன் எப்படி அது கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லீகோட்ரைன் பாத்வேல போய் இது எதுவும் பண்ணுறதில்ல. இந்த லாக்ஸ் பாத்வேல காக்ஸ் பாத்வே இன்ஹிபிஷன் பண்ணுறதுனால இந்த டைலட்டேஷன் வந்து கம்மியாயிடுது. முடிஞ்சா ஹெப்பாட்டிக் ரீனல் பாத்வே பாருங்கள், சைட் எஃபெக்ட்ஸ் பாருங்கள். ரீனலுக்குள்ளே செல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய காக்ஸ் என்சைம்ஸை வந்து இது இன்ஹிபிட் பண்ணுது. அதனால் என்ன ஆகுது? ரீனல் டேமேஜ் நடக்குது. ஹெப்பாட்டிக்கில் போயிட்டு என்ன பண்ணுது? நெக்ரோசிஸை வந்து க்ரியேட் பண்ணுது. எப்போது? அண்டர் தி 16 இயர் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸுக்கு வந்து கொடுக்கும்போது இந்த இஷ்யூஸ் வருது. நெக்ரோசிஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், டோஸ் டிபெண்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? 1 to 2 கிராம் கொடுக்குறோம் நம்ம, ஒரு நார்மல் டோஸ், ஸ்மால் டோஸு. இது வந்து ஒரு ஆன்டி அனாலிசிக் டோஸு. அந்த 4 கிராமுக்குள்ளே கொடுத்தோம்னா அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டோஸாக வரும். 5 கிராமுக்குள்ளார 5 கிராமுக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸிக் டோஸ் ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1 to 2 கிராமில் என்ன பண்ணுதுன்னா யூரிக் ஆசிடை வந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக்குது. ஓகேங்களா? அப்புறம் இன்க்ரீஸ் த பிளாஸ்மா யூரேட், பிளாக்ஸ் ப்ரோபனசிட். இந்த யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீஷனை கம்மி பண்ணிவிட்டு யூரினோட, அதாவது கிட்னியில் யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீஷனை கம்மி பண்ணி ரீஅப்சார்ப்ஷன் அதிகமாக்கி அதாவது பிளட்டுக்குள்ளார என்ன பண்ணுதுங்க? பிளாஸ்மாவில் யூரேட் லெவலில் அதிகமாக்குது. இது வந்து எப்போ? 1 to 2 கிராம். இங்கே பாருங்கள், 5 கிராமுக்கு மேலே போயிடுச்சு, டோஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா யூரிக் ஆசிட் எக்ஸஸாக பாடியிலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அந்த வேலையும் பண்ணுறது இவர் தான், ஆஸ்பிரின் தான் பண்ணுறாரு. ஆப்போசிட்டான வேலையை பண்ணுறாரு. எப்போ? டோசஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், டாக்ஸிக் டோஸ், இதுதான் டாக்ஸிக் டோஸு. 5 கிராம் மேலே போச்சுன்னா டாக்ஸிக் டோஸ். இங்கே பாருங்கள் என்னென்ன நடக்குது பாருங்கள். ஹைப்பர் தெர்மியா, ஹைப்பரெக்சியா, என்ன ஆகுனா டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். அடுத்தது இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கெட்டபாலிசம், புரோட்டீன் கெட்டபாலிசம் அண்டு அமினோ யூரியா. பாடிக்குள்ளே இருக்க ப்ரோட்டீன் என்ன பண்ணுது? கெட்டபாலிசம் பிரேக் டவுன் பண்ணி பிளட்டுக்குள்ளே போயிட்டு கொண்டு வந்துடும். பிளட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன போகும்? கிட்னி வந்து வெளியில் அவுட் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகுங்க? அமினோ யூரியா நடக்கும். அமினோ அசிடூரியா கண்டிஷன். பாருங்கள், நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் வந்து நெகட்டிவாக போகுது. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். எதனால் அப்படி நெகட்டிவ் ஆகுதுன்னா குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாக்குது. அப்போ ஹைப்போகிளைசிமியா கொண்டு போகுது. ஃபஸ்ட்டு அதாவது ப்ரைமரியாக இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் டோஸில் எகெயின் டோஸ் அதிகமாகுது. என்ன ஆகுதுன்னா சென்ட்ரல் ஸ்டிமுலேஷன் பண்ணுது, ஹைப்பர் கிளைசிமியா ஆகுது. ஓகேங்களா? இந்த 2 பிரச்சனையும் ஒரு பண்ணுறாரு. ஹைப்போகிளைசிமியா பண்ணுவார், ஹைப்பர் கிளைசிமியா பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரியாக ஒரு எபோவ் 5ல் இனிஷியல் டோஸ் போகுது, 6 அந்த மாதிரி போகுதுன்னா ஹைப்போகிளைசிமியா. எகெயின் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹைப்பர் கிளைசிமியா. டாக்ஸிக் டோஸ் மே காஸ் தி சென்ட்ரல் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் அண்ட் ஹைப்பர்கிளைசிமியா. அதான் சொல்லியிருக்காங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மெயினாக இதில் வரக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இன்டைஜஷன், ஸ்டொமக் பெயின், ஹார்ட் பெயின், நாசியா, வாமிட்டிங், டயரியா, கான்ஸ்டிபேஷன், ப்ளீடிங், அப்புறம் பாருங்கள் அல்சரேஷன். அடுத்தது பார்க்கும்போது ஆஸ்பிரின் NSAID ஷுட் பி டேக்கன் ஆஃப்டர் ஃபுட்டு. NSAID டேக்கன் ஆஃப்டர் ஃபுட்டு. ஏன் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணும்னா ரீசன் எம்டி ஸ்டொமக் இன்க்ரீசஸ் த எஃபெக்ட். ஓகேங்களா? எஃபெக்ட் ஆஃப் என்னதுங்க? இந்த கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனை வந்து அதிகமாக்கிடும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தோம்னா. ஃபுட்டுக்கு பிறகு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சைட் எஃபெக்டை ஓரளவு ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஆஸ்பிரின் கொடுக்கும்போது பாருங்கள் பெப்டிக் அல்சர் கிரியேட் பண்ணுது இல்லைங்களா? பெப்டிக் அல்சர் கிரியேட் பண்ணுது, அது ஒரு இஷ்யூ இருக்குது. அது அந்த அயன் ட்ராப்பிங் மேலமா பண்ணுது. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம். அடுத்தது வந்து விட்டமின் கேவோட சப்ளிமெண்ட் வந்து தேவைப்படுது. என்ன காரணம்னா இது வந்து லிவரில் இருக்கக்கூடிய விட்டமின் கேவோட ஃபங்க்ஷனை வந்து இது கம்மி பண்ணிவிடும். சாலிசிலேட் பாய்சனிங் ஆகும்போது இப்போ 5 கிராம் கொடுக்குறோம், பாய்சனிங் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த இஷ்யூஸ் வரும். ப்ளீடிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஹீமோஃபிலியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போகும். ஹைப்போ ப்ரோத்ராம்பினிமா இந்த கண்டிஷன் கொண்டு போகுது. ரிவர்சபிள் வித் விட்டமின் கே வச்சு நம்ம ரிவர்சபிள் பண்ணலாம். முடிஞ்சுங்களா? அடுத்தது பாருங்கள், சாலிசிலிசம். மைல்டு இன்டாக்சிகேஷன் ஆகும்போது எப்போ ஆகுதுன்னா 3 to 5 கிராமில் வந்து மைல்டு இன்டாக்சிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா? மைல்டு டாக்ஸிக் லெவல் எப்போ ஆரம்பிக்குது? 3 to 5லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. பாருங்கள், அந்த கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னா டினிட்டஸ் நடக்குது. அந்த காதுக்குள்ளே டப் 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 டப்னு ஒரு நாடி துடி மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும், டினிட்டஸ். அப்புறம் வெர்டிகோ, தலை சுற்றல், ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் நடக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி லெவல் எவ்வளோ ட்ரக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 5 கிராம் பர் டே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி லெவல். ஆனால் இந்த கண்டிஷன்லேயே மைல்டு இன்டாக்சிகேஷன் நடக்குதுங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கணும்.
அப்போ வந்து டோசஸ் சாலிசிலிசம் எப்படி மைல்டு இன்டாக்சிகேஷன் எப்படி நடக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டோஸ் லெவல் 3 to 5 கிராமு அப்பயே ஆகுது. சிம்டம்ஸ் பாருங்கள், ஹெட் ஏக் இருக்கும், டிசினஸ் இருக்கும், வெர்டிகோ இருக்கும், டினிட்டஸ் இருக்கும், இரிவர்சபிள் ஹியரிங் லாஸ், விஷன் லாஸ் இருக்கும். ரிவர்சபிள், ஓகேங்களா, அந்த பார்வை கூட திறன் கூட குறையுங்கிறாங்க. மென்டல் கன்ஃபியூஷன் நடக்கும், நாசியா இருக்கும், ஹைப்பர் வென்டிலேஷன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ரெஸ்பிரேட்டில் பாருங்கள், டாக்கிஃபோனியா இருக்கும், அப்புறமா மூச்சு வேகமாக இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி அப்புறமா என்ன ஆகுது, ரெஸ்பிரேட்டரி அல்கோலோசிஸ் வர்றதுக்கு கண்டிஷன் இருக்குது. அவுட்கம்ஸ் பாருங்கள், ரிவர்சபிள் ஆன் ஸ்டாப்பிங் தெரப்பி. இப்போ நம்ம வந்து இந்த 3 to 5 கிராம் கொடுக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும், ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இதில் குறைஞ்சிரும். அக்யூட் சாலிசிலேட் பாய்சனிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஆக்சிடென்டல் இன்ஜெக்ஷன் எடுத்துடுறாங்க, உள்ள இன்ஜெக்ஷனாக எடுத்துடுறாங்க, சாப்பிட்றாங்க, சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா 15 to 30 கிராம் வந்து லீத்தல் டோஸாக இருக்குது. சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், ஆசிட் பேஸ் எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ், ஹைப்பரெக்சியா, கிளைசிமியா இல்லைனா ஹைப்பர் கிளைசிமியா, ஹெமோரேஜி, டெலிரியம், கன்வர்ஷன், கோமா, காஸ் தி டெத், இதெல்லாமே இருக்குது. ரைட். ட்ரீட்மெண்ட் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிறாங்க இல்லைங்களா, ஹையர் டோஸ் போயிடுது, சாலிசிலேட் பாய்சனிங் ஆகிடுது. என்ன ட்ரீட்மெண்ட்டு பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் லீவேஜ் பண்ணுறோம், ரிமூவ் தி அப்சார்ப்டு ட்ரக்ஸை வந்து வெளியில் எடுக்கிறோம், கேஸ்ட்ரிக்லேருந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு குயிக்காக எடுத்துடுறோம். அண்ட் தென் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் கூலிங் பண்ணுறோம். ஹைப்பரெக்சியா வந்துடுதுல, அதனால் வந்து என்ன பண்ணுறோம், கோல்டு ஸ்பாஞ்சை வச்சு எக்ஸ்டர்னல் கூலிங் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், ஐவி ஃப்ளூயிட் கொடுக்குறோம். என்ன பண்ணி, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும்னு சொன்னாங்களே, இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வருங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ தட் என்ன பண்ணுறாங்க, சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட்ஸ் வச்சு கொடுக்குறாங்க, குளுக்கோஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. கொடுத்து எலக்ட்ரோலைட்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எலக்ட்ரோலைட் மூலமாக கொடுக்குறது, ஐவி ஃப்ளூயிட்ஸாக கொடுப்பாங்க. அண்ட் தென் பாருங்கள், மானிட்டர் தி பிளட் பிஹெச், பிளாஸ்மா, பைகார்பனேட் லெவல், இதை வந்து ரெண்டையும் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அல்கோலோசிஸ் கண்டிஷன் போகாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குது. ப்ரிவென்ட் தி மெட்டபாலிக் அல்கோலோசிஸ் கோல், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். பாருங்கள், பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிவிட்டு அந்த ஏன்னா டைலூட் ஆகும்ல, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது அந்த வால்யூமில் வந்து அந்த இருக்க கண்டென்ட் வந்து டைலூட் ஆகும், அப்போ வந்து கம்மியாகும். விட்டமின் கே வந்து கொடுத்தோம்னா ப்ளீடிங் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். ரைட்டுங்களா. பாருங்கள், கான்ட்ராஇண்டிகேஷன் பார்க்கும்போது பெப்டிக் அல்சர், ஹீமோஃபிலியா, கவுட், இந்த கண்டிஷனில் வந்து இதை வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஹீமோஃபிலியாவிலையும் கொடுக்க முடியாது, கவுட்லேயும் கொடுக்க முடியாது. பார்த்துக்கோங்க, கவுட் பெயினுக்கு கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. ஏன்னா இது யூரிக் ஆசிட் வந்து லெவலில் வந்து அதிகமாகும், ஓகேங்களா. டெபாசிஷன் அதிகமாகும் 1 to 2 கிராம் கொடுக்கும்போது. 3 to 5 கிராம் கொடுத்தோம்னா யூரிக்கோசூரியா, வெளியில் யூரிக் ஆசிட் அதிகமாக யூரின் மூலமாக போகிறது அதிகமாகும். அப்போ ஸோ கவுட் வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட். ஹீமோஃபிலியா, ப்ளீடிங் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வரக்கூடியது. அப்புறம் பாருங்கள், பெப்டிக் அல்சர், எல்லாமே இது வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட். இப்போ வந்து ரிஸ்க் ஆஃப் ரே சிண்ட்ரோம்ஸ் வந்து எப்போ பாருங்கன்னா 16 இயர்ஸ் பிலோ சில்ட்ரன்ஸ் வந்து ஆஸ்பிரின் கான்ட்ராஇண்டிகேட்டட். பார்த்துக்கலாமா, ஞாபகத்தில் வச்சுக்கணும். எகைன் பாருங்கள், மைல்டு ஃபீவர், பெயின் 0.3 to 0.6, அதாவது 300 மில்லிகிராம்லேருந்து 600 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் 4 கிராம் பர் டே ஃபார் தி அடல்ட், எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் இல்லைனா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருக்குது, 150 to 300 மில்லிகிராம் கொடுக்கலாம். ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி தேவைப்படுது, என்ட்ரி கோட்டட் டேப்லெட்டாக 75 மில்லிகிராம் to 150 மில்லிகிராம் கொடுக்கலாம், லாங் டைமாக கொடுக்கக்கூடியது. எக்கோஸ்பிரின் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வருதில்ல, பார்த்துருப்போம் நம்ம ஃபார்மசியில், ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருப்போம், ஓகேங்களா. அப்புறம் ருமாட்டிக் ஃபீவர் சொல்லும்போது 4 to 5 கிராம் வந்து ருமாட்டிக் ஃபீவருக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா. அப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது ஐபுப்ரோஃபன் டோசேஜ், நாப்ராக்சோன், இதெல்லாம் வந்து தேவையில்லை, இதை வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரூஃபன் வந்து 10% ஜெல்லு, நாப்ராக்சோன் 5% 10% ஜெல்லு, அப்புறம் ஃப்ளோர்பிப்ரூஃபன் வந்து 5% ஜெல்லு, கீட்டோப்ரூஃபன் 2.5% ஜெல்லு. இவ்வளோ தான் அதில் உள்ள விஷயம். அது வந்து பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். மெயின் மேட்ரு இங்கே தான் இருக்காங்க. டோஸ் வந்து ஆஸ்பிரினுக்கு கண்டிப்பாக பார்க்கணும், கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. மெஃபனமிக் ஆசிட்ஸ் டோசேஜ் தேவையில்லை, பைராக்சியம் டோசேஜ் தேவையில்லை, கீட்டோலாக் டோசேஜ் தேவையில்லை, சரிங்களா. கான்ட்ராஇண்டிகேஷன், இந்த கிளாஸ் டோட்டலாக இருக்குது இல்லைங்களா, கிளாஸ் ஆக்சிகம், ஆந்த்ராலிக், ஆக்சிகம், பைரோல். இந்த கிளாஸில் என்ன கான்ட்ராஇண்டிகேஷன் பாருங்கள். ஆஸ்மா கொடுக்க முடியாது, ஜிஐ அல்சரேஷன் கொடுக்க முடியாது, பெர்ஃபோரேஷன் இருக்குது ஆல்ரெடி கொடுக்க முடியாது, ஜிஐயில் ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கொடுக்க முடியாது. சிவியர் ரீனல் ஹெப்பாட்டிக் இம்பேர்மெண்ட் இருக்குது, கொடுக்க முடியாது. ப்ரெக்னன்சியில் 3rd ட்ரைமஸ்டர் கொடுக்க முடியாது, ஆந்த்ராலிக் ஆசிட் கொடுக்க முடியாது. அடுத்தது வந்து ஆக்சிகம்ஸ் கொடுக்க முடியாது, பைரோல் டெரிவேட்டிவ் கொடுக்க முடியாது. அடுத்தது பாருங்கள், இண்டோல் அரைலசிட்டிக் ஆசிட் அந்த அதர், இது வந்து டோசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பிலோ 12 இயர் வந்து பேண்டு நிமிசோலேட் கொடுக்க முடியாது, இது மட்டும் தான் டோசேஜ் தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், கிளாஸ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ராஇண்டிகேஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்கெமிக் டிசீஸ், இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கா, கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கா, கொடுக்கக்கூடாது. செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கா, கொடுக்கக்கூடாது.
பேஷண்ட் ப்ரிடிஸ்போஸ்டு டு கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்புறம் பாருங்கள், ஆக்டிவ் பெப்டிக் அல்சர் கொடுக்கக்கூடாது. இரிட்டபிள் பவுல் டிசீஸ் இருக்கா, கொடுக்கக்கூடாது. எதை கொடுக்கக்கூடாது, COX-2 இன்ஹிபிட்டர்ஸை கொடுக்கக்கூடாது. அகைன் நல்லா பார்த்துங்க, COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் தான் இது கான்ட்ராண்டிகேஷன். ஃபைன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். நான் ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அந்த கன்சர்னில் கிளாஸை ஒரு முறை பாருங்கள், டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.